ஹாய். ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன். ரொம்ப நாளாகிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம நிறைய ஏஐஸில் நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனால் அதனால் என்ன யூஸு? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் டிசிப்ளின், இது எல்லாமே இழந்துகிட்டே வந்துட்டுருக்கோம் இந்த அல்காரிதம்ஸ்னால. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஏன்னா அது போக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா 1.5 or 2x வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நான் மேஜராக என்னோடய யூடியூப் சேனலில் நான் பேசுகிறது மோஸ்ட்டாக சோஷியல் மீடியா அடிக்ஷன் இதுதான் மேஜராக நான் பேசியிருப்பேன். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ். ஏன்னா ஸ்டடீஸ் உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே நிறைய யூடியூப் சேனலில் கிடைக்குது. மெட்டீரியல்ஸுமே நம்மளுக்கு டெலிகிராம் சேனல்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த மாதிரி கான்செப்ட் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? பிகாஸ் இது கிடச்சிச்சின்னா நம்ம அந்த அல்காரிதம்குள்ளே சிக்க மாட்டோம், நம்ம அந்த லுக்குள்ளே இருக்க மாட்டோம். கரெக்டாக. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதை பேசுகிறதுக்கும் முன் வர மாட்டாங்க. இப்படி பேசி நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பொழப்பு போகும் அப்படிங்கிறத மேஜரான ஒரு நிதர்சனமான உண்மை அதுதான். ஸோ இப்போ பார்க்குறோம், மேஜராக நம்ம படிக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். பட் ஒரு 5 minutes to 10 minutes படிக்கிறதுக்கப்புறம் ஒரு தாட் வருது, இல்லை இந்த மெசேஜுக்கு நான் இன்னும் ரிப்ளை பண்ணல, இந்த மெசேஜ் வந்திருக்கணும் இந்நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தாட் வரும். அப்போ என்ன பண்ணுவோம்? போயிட்டு செல் எடுத்துருப்போம். நம்ம ப்ராப்பராக வச்சுருப்போம் மொபைலை வேறு ரூமில் வச்சுட்டு ப்ராப்பராக வச்சுட்டு திருப்பி நம்ம இங்கே உட்காந்து படிப்போம். படிக்கிறப்ப திருப்பி இந்த தாட் வரங்காட்டி மறுபடியும் அங்கே போயிட்டு அதை எடுத்துகிட்டு தான் பார்த்துட்டோமே, ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு வெப் சீரிஸை பார்த்துட்டு போயிடுவோம், படுத்துருவோம் அங்கேயே. அப்போது ஒரு 1 or 2 hours அந்த டைம் போயிடும். திருப்பி இங்கே உட்காரப்போ அவ்வளோ கில்ட்டாக இருக்கும். கரெக்டாக. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், இது நம்ம காரணம் கிடையாது, அல்காரிதம் காரணம். அந்த அல்காரிதத்துக்கு நம்ம மைண்ட் ஒத்துழைக்குது, அதுதான் காரணமே தவிர நம்ம இன்பில்ட்டாக நம்ம இப்படி தான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் பேக் தென் கொஞ்சம் யோசித்து பார்க்குறப்போ இந்த மாதிரி நம்ம இல்லை. ஏன் அந்த டைமில் ஏஐயும் கிடையாது, அவ்வளோ சோஷியல் மீடியா அவைலபிலிட்டியும் அக்சசிபிலிட்டியுமே கிடையாது. கரெக்டாக. ஆனால் இப்போ நிறைய இருக்கிறங்காட்டி நம்மளே அந்த லூப்புக்குள்ளே சிக்கிக்கிறோம். அதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ அப்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லா விஷயமே நம்மளோட சப்கான்ஷியஸ் நம்மளோட மைண்டுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. பிகாஸ் ஆஃப் எதனால் அப்படின்னா, இதை பார்க்காம விட்டோம்னா இந்த ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஃபோமோ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ எனக்கு அந்த மெசேஜ் செக் பண்ணலன்னா எனக்கு அது தெரியாமல் போயிடுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இஃப் எனிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த பர்சனோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனோ உங்களுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக அந்த கால் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நான் ஒர்க் பிளேஸில் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நார்மல் மெசேஜ் அடிப்பாங்க, இல்லைனா நான் மெசேஜ் பண்ணியிருக்கேனாலும் கால் பண்ணி சொல்லுவாங்க. கரெக்டாக. அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி இருந்தாலும் 1 day ஃபுல்லாக பார்க்காம இருக்க போகிறது இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்க்க தான் போகிறோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி அது எப்படி இருந்தாலும் ஒரு டெட்லைன் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு 3 o'clock முடிக்கணும் அப்படின்னா மேபி யாரோ ஒருத்தவங்க ஒரு 2 o'clock 1 o'clock கால் பண்ணி அதை சொல்ல தான் போகிறாங்க. கரெக்டாக. இல்லை நாளைக்கு முடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம நைட் உட்காந்து பார்க்க தான் போகிறோம். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கெடியூல்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல்டு டைம் நம்ம போகிறதுனால அந்த டைமுக்கு மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைலை கிரே ஸ்கேலை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கிரே ஸ்கேல் ஏன் கிரே ஸ்கேல் சொல்ல வரேன்னா, கலர்னால தான் நம்மளுக்கு விஷுவலி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். கரெக்டாக. அதே மாதிரி அது ஒரு ஐகான் சொல்கிறேன். வாட்ஸ்அப் பார்த்தோம்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஃபோனோட கான்டெக்ட் க்ரீன் கலரில் இருக்கும். அந்த க்ரீன் கலரில் நோட்டிஃபிகேஷனோடது வந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் நிற்கும். அப்போது அது கான்ட்ராடிக்டாக இருக்குது இல்லையா? ஒரு பேராக இருக்குது, க்ரீன் அண்ட் ரெட் அந்த மாதிரி இருக்குது. அப்போது என்ன ஆகும், நம்ம மைண்ட் சீக்கிரமாக அதை போய் ஓப்பன் பண்ண அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாமல் அதை பண்ண வைக்கும். ஆல்ரெடி அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறங்காட்டி அந்த லூப்புக்குள்ளே நம்ம இருந்துக்கிட்டே தான் இருப்போம். கரெக்டாக. ஸோ கிரே ஸ்கேல் அப்படிங்கிறப்போ நீங்கள் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டீங்க. வீடியோ பார்ப்பீங்க, வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு பெருசாக அதில் அட்ராக்ஷன் இருக்காது எதுவுமே. ஸோ அதனால் கிரே ஸ்கேல் ஆன் பண்ணி வைக்கலாம். அண்ட் ஸ்கெடியூல்டு டைம் அது பார்த்துக்கலாம். அண்ட் அது போக அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய டேட்டா யூசேஜ் மீன்ஸ் அதாவது டேட்டா யூசேஜ்னு வச்சு நீங்கள் அந்த ஆப் எந்த ஆப் உங்களுக்கு கன்சியூம் ஆகுது அப்படிங்கிற அந்த டைம் இருக்குல்ல, ஸ்க்ரீன் டைமு, அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலான ரொட்டீனுக்கு போயிடுவோம். ஓகேவா? ஸோ நான் இதெல்லாமே நான் பண்ணிட்டேன். நிறைய பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா நான் கண்ட்ரோல் இல்லாமல் தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி
இருக்கும். அது ஒரு ஸ்டேஜ் வரும், வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வரும். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பண்ணாமல் போகும். கரெக்டாக? அப்போ வந்து இந்த மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், உங்களோட ஹாபியை வந்துட்டு பர்ஸ்யூ பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஹாபின்னு என்ன பண்ணுறது, எனக்கு வந்து டைமே கிடைக்கல படிக்கிறதுக்கு, நான் இங்கே ஹாபியை வேறு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். பட் வந்து நம்மளுக்கு டைம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. சஃபிஷியண்ட்டாக அப்படிங்கிறப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சஃபிஷியண்ட் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்குது, நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான டைம் தான் இருக்குது. அந்த சஃபிஷியண்ட்டான டைமில் எவ்வளோ படிக்க முடியுமோ கண்டிப்பாக படித்து நீங்கள் நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் ஏன் முடியலை அப்படின்னா, டைம் வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ணுறோம். ஆனால் டைம் வந்து தாராளமாக சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஏன் சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா, அந்த சஃபிஷியண்ட்டான டைமுக்குள்ளார தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மொபைலு, அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப் வீடியோஸு, ஷார்ட்ஸு, வெப் சீரிஸு, அந்த மாதிரி கேம்ஸு, அது மாதிரி நிறைய நம்ம வந்து இன்வால்வ் ஆகிடும். கரெக்டாக? அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 2 நாள் வந்துட்டு இந்த நோ ஃபோன் ஜோன் மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, நோ ஃபோன் ஜோன் 2 நாள் கூட வேணாம், அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ஹாஃப் டே. ஏன்னா ஹாஃப் டே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இம்பேக்ட் வந்து புரியும். 1 or 2 ஹவர்ஸ்னால் வந்து உங்களுக்கு பெருசாக அந்த இது பாதிப்பு வந்து உங்களுக்கு தெரியாது, அது ஒரு எஃபெக்டும் தெரியாது. ஆனால் ஹாஃப் டே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சண்டே இல்லை எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல, ஃபோனே எடுக்கலை அப்படிங்கிறப்போ நீங்கள் சும்மாவே இருங்க. அவங்க சும்மா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அடுத்த கான்செப்டை நான் சொல்ல வரேன்னா, போர்டம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சும்மாவே இருக்க முடியாது. ரொம்ப வந்து வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரிலாம் இருக்கும். நிறைய ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கெலாம் போகும். ஏன்னா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நமக்கு அந்த போர்டம் திங்கிங் ஏதாவது வர்ற டைமில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தாட்டுக்கு பதிலாக ஒரு செல் எடுத்துகிட்டு அதில் மெசேஜோ வீடியோவோ அதை பார்த்து அந்த டோபமைன் கொடுத்துக்குது. அப்போது ஒரு நல்ல க்ரியேட்டிவான ஒரு ஐடியா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நம்மளுக்கு வராமல் அது அப்படியே சப்ரஸ் ஆகிடுது. கரெக்டாக? அதுதான் உண்மை. அப்போ என்ன பண்ணலாம், அந்த எம்டி டே இருக்கும். கரெக்டாக? எம்டியான ஒரு ஜோன் வந்து க்ரியேட் ஆகிரும். நீங்கள் அந்த நோ ஃபோன் ஜோன் இருக்கிறப்போ ஒரு ஹாஃப் டே இருக்கீங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியாது. இவ்வளோ டைம் இருக்கா அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு டைமோட ரியலைசேஷனே வந்துட்டு உங்களுக்கு புரிய வரும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அப்போ உங்களுக்கே வந்து நீங்கள் கேட்டுப்பீங்க, அடுத்து என்ன பண்ணலாம், ஓகே நம்ம வந்துட்டு இந்த ஹாபி பர்ஸ்யூ பண்ணலாம், இந்த டெஸ்ட்டுக்கு போடலாம், இந்த இது இப்போ படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஸ்கெடியூல் பண்ணுவீங்க. அப்போது நான் அல்டிமேட்டாக நான் லாஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இப்போ வந்து ஃபோனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டு அட் த எண்ட், ஓகேவா, லாஸ்ட் என்னன்னா ஒரு டைம் ஜோன். அதாவது டைம் ஜோனா மீன்ஸ் நோ ஃபோன் ஜோன், நோ ஃபோன் டைம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் டே வந்துட்டு ஃபோனே யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்களேன். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைம் நிறையா இருக்கும், எவ்வளோ எனர்ஜி நிறையா இருக்குங்கிறது உங்களுக்கே அது ரியலைஸ் ஆகும். ஓகே நான் அப்படி இருக்கிறேன், ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்துட்டு ஒரு ஹிட்டு வரும், லைக் இப்போ ஃபோன் எடு, ஏதாவது மெசேஜ் வந்துருக்கான்னு பாரு அப்படின்னு ஒரு மைண்டில் ஹிட் வரும். அந்த ஹிட்டு நான் என்ன பண்ணுறது, அதை எப்படி நான் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு அடுத்த கொஷின் வரும். கரெக்டாக? மக்களுக்கு அது நார்மல் தான். அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நோட் டவுன், வேறு எதுவும் பண்ணணும், ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் போட்டு நோட் டவுன் பண்ணுங்கள். நோட் டவுன் பண்ணிவிட்டு ஓகே செக் பண்ண நோட்டிஃபிகேஷன், ஓகே நான் செக் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இரு அந்த 5 செகண்ட்ஸ் வேர்ட்ஸ் தான் வந்து நம்மளை வந்து அடுத்தடுத்த விஷயங்களை வந்து தூண்ட வைக்கிறது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம், நோட்டில் எழுதி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, நான் இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் சும்மா உட்காருங்க, ஒரு 5 minutes உட்காந்துட்டு ஓகே இப்படி திங்க் வருது, கொஞ்சம் நேரம் சும்மாவே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அது எடுக்கலாமா வேண்டாமாங்க கொஞ்சம் நார்மலாக யோசிச்சு பார்க்குறப்போ வேண்டாம். இப்போ எடுத்தோம்னா நம்ம வந்து மறுபடியும் அந்த லுக்கில் போயிடும், வேணாம். அந்த மாதிரி நம்மளுக்கே அது ஹிட் ஆகும். ஸோ அப்போது ஒரு 5லேருந்து ஒரு 10 minutes டிலே பண்ணுங்கள் அந்த தாட்டோட ஆக்ஷனை. ஓகேவா? உடனே எதுவுமே பண்ணாமல் 5 to 10 minutes வந்து டிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது யோசிச்சு பார்க்குறப்போ இல்லை இப்போ வேண்டான்னு உங்களுக்கே அது தோணிடும். ஓகேவா? ஸோ அப்போது நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். இந்த வீடியோ முடிக்கிறப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி வந்துட்டு டைம் நிறைய க்ரியேட்டிவிட்டி அது எல்லாமே பண்ணியிருப்போம், ஆனால் இப்போ பண்ண முடியல. ஏன்னு கேட்டோம்னா நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக டைமை யூஸ் பண்ணுறது இல்லை. டைமை யூஸ் பண்ணுறதுனா அந்த இதில் நம்ம வந்து தேவையில்லாத கண்டென்ட்டை தான் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். இதனால் நம்மளுக்கு மெமரிக்குமே இஷ்யூ ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் லாஸ்ட்டாக இதோட சொல்யூஷன் வந்துட்டு டைம் ஜோன். அதாவது டைம் ஜோன் அப்படிங்கும்போது நோ ஃபோன் ஜோன், நோ ஃபோன் டைம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது நம்ம வைக்கிறது தான். ஓகேவா? எதுவுமே இது பண்ணுவீங்க அந்த டைமில் நம்மளுக்கு அதாவது தாட் வந்துச்சு ஹிட் ஆச்சு அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுறீங்க, ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஹிட் அண்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்,
அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது அந்த தாட் வந்து மிஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 to 10 minutes வந்து டிலே பண்ணிவிட்டு 5 to 10 minutes வந்து டிலே பண்ணிவிட்டு இல்லை நோட் ஒன்னில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணலாமா நெசசரியா அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த கான்செப்டை கண்டினியூ பண்ணுங்கள், அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொல்லி முடிக்க வேண்டியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இந்த இப்போ ஏஐ வந்து நம்மளோட டெவலப் நிறைய ஏஐ ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நிறைய போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக? ஸோ மேஜராக வந்துட்டு அல்காரிதம்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறத விட எப்படி மைண்டு எப்படி ஆக்செப்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா நிறைய வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வீடியோ இப்படி பிளாஸ்ட் ஆகுறது, இப்படி ஸ்லைடை மூவ் ஆகுறது, இப்படி மூவ் ஆகுறது, இப்படி மூவ் ஆகுறது, அப்புறம் ஏதோ ஒன்று வந்து இப்படி வந்து நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்தா தான் அதை பார்க்கும். மைண்டு வந்து அந்த மாதிரி செட்டும் ஆயிடுச்சு. இப்போ என்ன கன்சியூமர்ஸும் அது போட்டது அவங்களுக்கும் அது வந்து ஏர்னிங் ஆகுது. ஆனால் நம்ம ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டு நிறைய பார்க்குறதுனால லாங் டேர்ம் கண்டென்ட்டு ஒரு எஃபெக்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்க மாட்டோம். அதுதான் உண்மை. இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நான் போடுற மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸுமே யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இதில் எந்த எஃபெக்ட்ஸும் கிடையாது, இதில் எந்த ஒரு அட்ராக்டிவ்னஸும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பெண்ணை வச்சு எழுதுறாங்க, வாய்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் காட்டி போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் நல்ல க்ரக்ஸ் இருக்கும், நல்ல கண்டென்ட் இருக்கும். ஆனால் யாருமே வந்து அதை கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எஃபெக்ட் இல்லை, மைண்ட் அதை எடுத்துக்க மாட்டேங்குது. ஒரு 2 minutesக்கு மேலே அதை உட்கார முடியல. இதுதான். ஓகேவா? இப்போ நீங்கள் டில் லாஸ்ட் வரைக்கும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாலே ஓகே, நீங்கள் வந்து ஃபைனாக தான் இருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கான விஷயங்களை இந்த வீடியோலேருந்து எடுத்துக்கோங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் வர எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட். இஃப் எனிதிங் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.